ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத தம்ப்நெயில் ஆல்ரெடி நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. பெல்லி ப்ரீதிங் தாங்க. ப்ரீதிங் எக்ஸசைஸ்னால் நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் அது ரொம்ப ஈஸிங்க. அதுக்கெலாம் எதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 13 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரீதிங் இருக்குது. நார்மலாக ஒரு குழந்தைய கேட்டால் கூட சொல்லும். என்ன சொல்லும்? ப்ரீதிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீத் இன் பண்ணும், ப்ரீத் அவுட் பண்ணும், மூக்கில் வந்து ப்ரீத் இன் பண்ணும், வாய் வழியாக ப்ரீத் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுங்க. ஆனால் அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும், அதில் என்னென்ன யூசேஜ் இருக்குது, அது எப்படி பண்ணால் அது எவ்வளோ யூசஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா அதை பற்றி டெக்னிக் வந்து கேட்டிங்கன்னா, இது என்னது? பெல்லி ப்ரீதிங். பெல்லினா என்னது? அப்டமன். ஸோ அப்டமனில் ப்ரீத் இன் பண்ணணும். அதாவது அப்டமன் வந்து நம்ம ப்ரீத் இன் பண்ணும்போது என்ன ஆகும்? பெல்லி அவுட். இன்ஹேல் பண்ணும்போது பெல்லி அவுட் ஆகும், எக்ஸேல் பண்ணும்போது பெல்லி இன் ஆகும். ஸோ இது வந்து நார்மல் மெக்கானிசம். இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறது இல்லை. இதை எதை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன பெனிஃபிட்ஸ், அந்த 13 பெனிஃபிட்ஸ் சொன்னியேமா, அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி தாங்க சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரீதிங் இருக்குங்க. சூப்பர்ஃபிஷியல் ப்ரீதிங், டீப் ப்ரீதிங், பர்ஸ் லிப் ப்ரீதிங், அப்புறம் பாக்ஸ் ப்ரீதிங் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து தெரிஞ்சுக்க வேணாம். ஏன்னா நம்ம ப்ரீதிங் எக்ஸசைஸ்ன்றது நம்ம எப்போ தெரியுமா கன்சிடர் பண்ணுவோம்? நம்ம ஒன்ஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிறோம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, நம்மளுக்கு மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்குது, நம்ம நார்மலாக இருக்கும்போதே மூச்சு சரியாக விட முடியல, இல்லை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் இருக்கும்போது, இல்லை கோல்டு, ஃபீவரு, அந்த மாதிரியான என்ன சிம்டம்ஸ் வந்தால் தான் நம்ம இந்த உள்ள என்ன நடக்குது அப்படின்றத யோசிப்போம். ஆனால் அது வரைக்கும் நம்ம யோசிக்க மாட்டோம் இல்லைங்களா? ஏன்னா ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸும் ரொம்ப எஃபெக்டிவாக, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு இனிஷியேஷன் தாங்க இது. ஸோ இந்த 13 பெனிஃபிட் என்ன அப்படின்றது நம்ம எனக்கு தெரிஞ்சுட்டு அதை வந்து அழகாக ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய டிசீஸ், நிறைய அந்த ப்ராசஸ்லேருந்து நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்பர் 1 என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ப்ரொடக்ஷன். இந்த 13 பெனிஃபிட்டில் நம்பர் 1 என்னென்னா, நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். அதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாடி ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரிவர்சிபிள் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். நம்பர் 2 வந்து கேட்டிங்கன்னா, இம்ப்ரூவ்டு ஹார்ட் ஹெல்த். ஏன்னா ஹார்ட் ஹெல்த்துன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் கேள்விப்பட்டிருப்போம், மென்டல் ஹெல்த் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஹார்ட் ஹெல்த்துன்றது என்னம்மா? ஹார்ட் ஹெல்த் வந்து இசிஜி, அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு அந்த எக்கோ அதை மாதிரி பார்த்தா தானே தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அதை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து அது மட்டும் இல்லை, இது வந்து என்ன ஆகும்னா, ஹார்ட் ரேட் வந்து மினிமலாக இருக்கணும். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஸோ அதை வந்து மாடரேட் லெவலில் மெயின்டைன் பண்ணும். பிபியை வந்து கரெக்டாக ரெகுலேட் பண்ணும். ஸோ ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுதுங்களா? நம்பர் 3 வந்து கேட்டிங்கன்னா, பெட்டர் ப்ரீத்திங். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கச்சக்கமாக மூச்சு வாங்கும், சில பேருக்கு ரொம்ப கம்மியாக மூச்சு வாங்கும், சில பேருக்கு ஒரு ஸ்டெப்ஸு ஏறி ஒரு 4 படி தான் ஏறி இருப்பாங்க, அதுக்குள்ளே பயங்கரமாக மூச்சு வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கெலாம் இந்த மாதிரியான பெல்லி ப்ரீத்திங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, ஆக்சிஜன் சப்ளையை வந்து லங்ஸுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் தி மசில் ஃபங்க்ஷன். அதாவது மசில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மசிலோடைய கெப்பாசிட்டி ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இது நம்பர் 4. இதுக்கு நடுவில் நான் ஒரு குட்டி விஷயம் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு குட்டி ஸ்டெப் வந்து சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஸ்லீப் லெவல், அதாவது நிறைய பேருக்கு தூக்கமே வராதுங்க, அவங்களுக்குலாம் வந்து நல்லா தூங்குவாங்க. ஸோ அது என்ன ஸ்டெப்பு பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதை நான் லாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? நம்பர் 5 வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இம்ப்ரூவ் தி கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். 1 hour வந்து உட்காந்து ஒரு வேலையை பார்ப்பாங்க, அவங்களால அதை முடிக்கவே முடியாது. ஆனால் இன்னொருத்தவங்க வந்து 10 நிமிஷத்தில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அவங்களால ப்ராப்பராக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ டெசிஷன் மேக்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறது இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா, இம்ப்ரூவ் இம்யூன் ஃபங்க்ஷன். இம்யூன் சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ தாங்க கேர் எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கேர் எடுத்து தான் ஆகணும். ப்ரீதிங் எக்ஸசைஸ்ன்ற ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ், ஒரு 10 minutes கூட ஆகாது இதை பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரென்தன் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்பர் 7 வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய எனர்ஜி லெவல் அண்ட் மோட்டிவேஷனை வந்து சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எனர்ஜிட்டிக்காக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் நம்பர் 8 வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதாவது ஃபுல்லாக வீனஸ் ரிட்டர்ன், அதாவது ஹார்ட்டுக்கு தேவையான அந்த வீனஸ் ரிட்டர்ன், இம்ப்யூர் பிளட் போகுது இல்லைங்களா? ஸோ அந்த சர்க்குலேஷனை வந்து ஃபில்ட்ரேஷனுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் நம்பர் 9 வந்து பார்த்திங்கன்னா, ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ். அதை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதாவது இட் ஆக்டிவேட் ரிலாக்ஸ் ரெஸ்பான்ஸை வந்து நல்லா, இந்த ரிலாக்ஸிங் அந்த ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்ஸை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ்டாக இருக்கும். அண்ட் நம்பர் 10 வந்து பார்த்திங்கன்னா, கேஸ் ரிலீஸ். இம்ப்ரூவ் தி கேஸ் ரிலீஸ். கேஸ் ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா, லங்ஸில் இருக்க வேஸ்ட்டாக இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணும். ஸோ
ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீதிங் எக்ஸசைஸ் டே பை டே நீங்கள் பண்ண உங்களுடைய ப்ரோக்ரஷன் லெவல் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய தேவையில்லாத அந்த காற்று தான் நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், கேஸ் ப்ராப்ளம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிலீவ் பண்ணி கொடுத்துரும். அண்ட் நம்பர் 11 வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் தி மசில் டென்ஷன். ஸோ மசில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஃப்ளாபியாக இருக்கும், சில பேருக்கு வந்து டோண்டாக இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இந்த மசிலில் இருக்க டென்ஷன், ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது நம்மளுடைய லங்ஸை. ஸோ அந்த மசில் டென்ஷனை வந்து ரிலீவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் நம்பர் 12 வந்து பார்த்திங்கன்னா வார்ம்த் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதாவது நம்ம ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹேண்ட்ஸ்லேயும் நம்மளுடைய ஃபீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வார்ம்னஸ் வந்து இருக்கும். வார்ம்னஸ் இருந்தால் தான் பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் தி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஹார்மோன் லெவலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதனால என்ன ஆகும்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து ரெகுலர், அதாவது ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ தட் நம்ம வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக திங்க் பண்ண முடியும் அண்ட் ப்ராப்பராக வந்து நம்மள எல்லாத்தையும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. 13 கைண்ட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சிம்பிள் பெல்லி ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறதால. இது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஜஸ்ட் லை டவுன் ஃப்ளாட்டாக வந்து ஃப்ளோரில் படுக்க வச்சுட்டு ஏதாவது ஒரு டாய் வந்து அவங்க அப்டமன் வச்சுட்டு, ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து டம்மி வந்து வெளியில் வந்ததுன்னா ப்ரீத் அவுட் அண்ட் உள்ளே போச்சுன்னா ப்ரீத் இன். அந்த மாதிரி ஒரு குட்டி டெக்னிக், ஒரு டாய் ஏதாவது பாலோ இல்லை வந்து ஒரு டாலோ குழந்தைங்களுக்கு வச்சுட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க, இந்த காலத்து குழந்தைங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் கிட்டாக இருக்காங்க, இல்லைனா ரொம்ப லோ ரெஸ்பான்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 கிட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் அதை ட்ரை பண்ணலாம். பெல்லி ப்ரீதிங் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்க கிட்ஸுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்கள வந்து பிடிச்சி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக டே பை டே நீங்கள் பண்ண நீங்களே வந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வருதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி நம்ம வந்து நல்லா தூங்கணும். அதுக்கு என்னமா ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் 4-7-8 டெக்னிக். 4-7-8 டெக்னிக் என்னென்னு கேட்டிங்கன்னா 4 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத் இன் பண்ணணும், 7 செகண்ட்ஸ் அந்த ப்ரீத் இன் பண்ண அந்த ஏரை வந்து ஹோல்ட் பண்ணும், அண்ட் 8 செகண்ட்ஸ் வந்து ப்ரீத் அவுட் பண்ணும். இதுதாங்க 4-7-8. ஸோ இதை நீங்கள் டே பை டே கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா நல்லா தூங்குவீங்க. நிறைய பேருக்கு இந்த ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் வந்து இருக்குது, தூக்கமே வராது. ஸோ அவங்களாம் நல்லா தூங்குவாங்க, அந்த ஆன்சைட்டி ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 4-7-8 டெக்னிக் மறந்துடாதீங்க. 4 செகண்ட்ஸ் ஆஃப் ப்ரீத் இன், 7 செகண்ட்ஸ் ஆஃப் ஹோல்டிங் அண்ட் 8 செகண்ட்ஸ் ஆஃப் ப்ரீத் அவுட். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் டெக்னிக். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க பெல்லி ப்ரீதிங். இதில் ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட்ஸோ இல்லை வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம போடுற வீடியோலாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.